அம்மா தந்தியில ஒப்பு ஒப்பா பாட்டாத்து மஞ்சனைய மாவாழ பிள்ளதும்பா மாயக்காரிய சக்கி அம்மா மஞ்சனையல் பிள்ளதும்பா குலம் குலம் இல்ல போ. தாசியுடைய குலம் என்ன? என்ன? விலை மாதர்கள். ஆமா
விலை மாதர்கள்னா என்ன தெய்வதாசி கூட்டம். கூட்டங்கள். தெய்வதாசினா யாரு? யாரு? அன்றாட காலமாக யுக யுக காலமாக கோவில் திருப்பணிகளை செய்ய பிறந்தவதான் தெய்வதாசி. தெய்வதாசி. அந்த தாசியினுடைய குல வழக்கம் என்ன தெரியுமா? அந்த வழக்கம் காலையில எழுந்திரித்து ஆமா ஐயர்வாள் பட்டர்வாள் கொடுக்கக்கூடிய படிகள் எங்க? ஆமா செலவு செய்யக்கூடிய பரிவட்டத்தில இருந்து, வெங்கல பாத்திரத்தில இருந்து, உருளியில இருந்து, சூடத்தட்டுல இருந்து, தாம்பலத்துல இருந்து இதெல்லாம் பக்குவமா விலைக்கு கொடுக்கணும் இந்த தெய்வதாசி. ஆமா அவருடைய வழக்கம் தானே. காலையில வாசல வர்ண கோலம் போடணும், தூக்கணும், தொளிக்கணும். இந்த பட்டுக்காவலே இந்த கோலம் எப்படி கோலம் போடணும். இது கோயில் வாசல்ல ஆமா தெய்வத்திற்காக தன் வாழ்வை அர்ப்பணித்தவர்களே தெய்வதாசி குலம். குலம் அல்லவோ. அந்த காலத்துல தெய்வதாசி கூட்டம் இருந்தாங்க, இப்ப இல்ல. இப்ப அதெல்லாம் கிடையாது, இப்ப எல்லாம் அழிஞ்சு போச்சு. அதெல்லாம் வருங்காலத்துல தாசி ஒழிப்பு சட்டத்துல எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டாங்க ஐயா. ஆமா அதானே. அப்பேற்பட்ட தெய்வதாசி கூட்டத்தில் சிவகாமி தாசி நேர்ந்து தவசிருந்து நெய்யா விளக்கரித்து அந்த அம்மையப்பர் சாட்சி பூதேஸ்வரருடைய அருளாலை ஒரே சூழ்நிலை ரெட்ட பிள்ளைய பெத்தெடுத்தா. ஒரே சூழ்நிலை ரெட்ட பிள்ளை. ஆமா ஆணும் பெண்ணும். ஆமா ஆணும் பெண்ணும் ஒரே சூழ்நிலை பிறந்திருக்கியா. ஒரு குடும்பமா இருந்தாலும் ஆணும் பிறக்கலாம். ஆமா ஆணும் பிறக்கலாம். பெண்ணும் பிறக்கலாம். பெண்ணும் பிறக்கலாம். பெண்ணும் ஆணும் பிறக்க கூடாது. கூடாது ஐயா. ஆணும் பெண்ணும் ஒரே சொல்ல பிறக்க கூடாது. ஆணும் பெண்ணும் பிறந்தா சொல்லுவாங்க கலியம் கழிச்சுமாங்க. கழிச்சு ஆமா சொல்லுவாங்கல்ல. அப்பேற்பட்ட ஆமா அந்த தெய்வதாசி சிவகாமி அம்மையப்பருடைய அருளால எட்ட பிள்ளை பெற்றாள். பெத்த மகன் மூத்த மகனுக்கு என்ன பேரு? திருக்கண்ட நட்டுவேன். திருக்கண்ட நட்டுவம்னா சிவனுடைய பேரை சொல்லி சிவனுக்கு ஒரு பேரு நீலகண்டம்னு ஒரு பேர் உண்டு பத்தியலா. ஆமா இந்த தேவாமிரத்தை நஞ்ச முழுங்கினார்ல, அதனால இறைவனுடைய சங்க போய் பார்வடி பிடிச்சா. ஆமா இருக்க பிடிச்சுக்கிட்டா. அவன் நஞ்ச முழுங்க விடாம அன்னைக்கு சிவனுக்கு முழிச்சராட்சி தான். தேவர்கள் மூவர்லாம் முழிச்ச ராத்திரி சிவராத்திரி அல்லவோ. அதனால இறைவனுடைய நஞ்சு ஆமா கண்டத்துல பதிஞ்சதுனால அவருக்கு பேரு நீலகண்ட. அந்த நீலகண்டனுடைய பேரை சொல்லி மகனுக்கு ஆமா திருக்கண்ட நட்டுவமனு மூத்தவனுக்கு பேர் கொடுத்தார். ரெண்டாவது பிறந்தாலே பெண்மகாள். அவ யாரு? நான் இருக்காளே பழியா பாப்பால பழிய எடுக்க பிறந்தவா. அண்ணா இருக்காளே காக்காம பழையநல்லூர் நீலி. சொல்லுவாங்க தெரியுமா? நீலி நெட்டூரா நீலியா வாரிய. அவ அந்த பழையநல்லூர் ஊருக்குள்ள அவளை சேட்டை பண்ணிருக்கா ஐயா. அதனாலதான் நீலியில அவளுக்கு ஒரு பேர், நீலின்னு ஒரு பேர். ஆனால் பிறந்ததுனால ஆமா தெய்வதாசி குலவழக்கத்தைப்படி அவளுக்கு விட்ட பேரும் முத பேரு லட்சுமி தாசி. லட்சுமி தாசின்னு பேர் கொடுத்தார். ஆமா என்னன்னு ஆமா அதானே. ஆமா பட்ட பேர் தான் வழங்கும். பச்சை பேர் ஒண்ணு இருக்கையில பட்ட பேர் தான் சொல்லுவாங்க. அதானே. ஆமா அதே போல ஆமா தெய்வதாசி வயத்திலே பிறந்த பெண்மகளுக்கு லட்சுமி தாசி என்று பேர் கொடுத்து ஐயா பேர் கொடுத்த திருமகளை சிவகாமி தாசி தானே பெருமையோடு வளர்ப்பாரோ. திருமகள சீராட்டி தாளாட்டி செல்ல திறமுத ஓட்டி போராட்டி தாளாட்டி அமுத ஓட்டி செல்ல மகளட்சுமிய தெய்வதாசி சிவகாமி தரையில விட்டுமானா தந்த கால நோகம் என்று பூமியில விட்டுமானா நோகம் என்று ஊட்டி வளர்ப்பாரோ. செல்ல மகளட்சுமிய உடலில் நன்மை உருக எங்க வளர்ப்பாரா. திருக்கண்ட நட்டுவனி இளைய மகன் இருக்காளே தாய் லட்சுமி. அந்த லட்சுமி அவளுக்கு முத பேரு லட்சுமி. லட்சுமி தான். இரண்டாவது பேரு நீலி. மூணாவது பேரு அவளுக்கு எசக்கியம்மா. எசக்கியம்மான பேரு முப்பரவியில பிறந்தவா. அம்மா அப்பேர் பெற்ற லட்சுமி
ஆமையா அந்த அண்ணனான திருக்கண்ட நட்டுவனையும் பாலோட்டி சீராட்டி ஆமோ பக்குவமாக வளர்த்து வர தெய்வதாஜி சிவகாமி ஆமையா ஓட்டி வளர்த்து வர திருக்கண்ட நட்டு வேணும் லட்சுமி தாஜியத்தான் அதனால ஒரு மேனியும்மா ஒரு வண்ணமும்மா கண்ணையுமே காப்பது கண்ணையுமே காப்பது அந்த கட்டி மக்களை வளர்த்துவாரா ஒரு மேனியும்மா ஒரு வண்ணமும்மா அந்த பெற்றெடுத்த மக்களைத்தான் ஐயா மக்களை பிரியமாக வளர்த்துவாரா மக்களை பிரியமாக வளர்த்துவாரா அப்படி வளர்த்து வர நாளையிலே திருக்கண்ட நட்டு வேணும் லட்சுமி தாசிக்கும் தான் உன்னவது வயதாச்சி உந்து விளையாடுதார் செல்ல திருமக்கதான் அது ரெண்டாவது வயதாச்சி இடந்தோடி நடக்கலானாள் மூணாவது வயதாச்சி அந்த அழகு திருமகனான திருக்கண்ட நட்டவனுக்கும் ஆமையா லட்சுமி தாசிக்கும் 3 வயதாச்சு 3 வயதிலே பெற்ற மக்களுக்கு மொட்டையிட்டு காது பத்தி இறக்கி அழகு பார்த்தா 4வது வயதில திருக்கண்ட நட்டு வேணும் லட்சுமி தாசியும் தான் நடந்தோடி விளையாடு 5 வயதில அந்த திருக்கண்ட நட்டவனுக்கும் லட்சுமிக்கும் 6 வயசு ஆயிடுது ஆவதியா ஏமனா என்ன ஒரே சொல்ல பிறந்த பிள்ளைய பத்தியெல்லாம் ரெட்ட பிள்ளை இல்லவோ ஒண்ணு சொன்னது மாதிரி 6 வயசு ஆமா 6 வயசுன்னா நம்ம பெத்த பிள்ளைல என்ன செய்வோம் நம்ம பெத்த பிள்ளை பால்வாடியில் பண்ணி விடுவோம் எங்க 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 பால்வாடியில ஏன்னா 6 வயசுலதான் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும் அனுப்ப முடியும் இப்ப அப்படி இல்ல கிடையாது இப்ப பால்வாடியே மறக்க மாட்டாங்க அதை கொண்டு பால்வாடியில போட்டு வந்துருதோம் ஆமா இல்ல இம்சி இருக்குல்ல உள்ள என்ன வரத்து வருது உள்ள உங்களுக்கு தான் வருது அப்படின்னு ஆமா நம்ம பிள்ளைய 6 வயசுல கொண்டு சேர்க்கறது மாதிரியா அந்த திருக்கண்ட நட்டுவனியில் லட்சுமியும் கொண்டு போய் குருகுலத்தை கொண்டு போய் சேர்த்தார்கள் பேசிக்கிடுவோம் படிக்கணும் என்று தெய்வதாசி நினைக்கா என்ன நினைக்கிறாள் சிவகாமி தாசி என்ன நினைச்சா தெரியுமா நினைக்கிறாள் நம்மகிட்டயே ஆமா சொந்த தொழில் இருக்கும்போது நம்ம பிள்ளைகளை என்னத்தை படிக்க போகுது என்னத்தை படிக்க வைக்க கைத்தொழில் இருக்கும்போது என்னத்தை படிக்க செக்களவு பண்ணி இருந்தாலும் செருக்கி திங்க காணாது அரையளவு பண்ணி இருந்தாலும் ஆமா ஆக்கி உண்ண காணாது ஆமா அதானே குலத்தொழிலை விட பெரிய தொழில் என்ன இருக்கு அதானே ஆமா அதனால பரம்பரை தொழில் தான் கஞ்சி ஊத்தும் அம்மா அதான் கஞ்சி ஊத்தும் அதானே அத போல இந்த தெய்வதாஜி லட்சுமிய ஆமா சிவகாமி நினைக்க நம்ம மவாலையும் ஆமா நம்மள மாதிரியே திருநடனம் ஆட சொல்லுவோமே நம்ம மவ நம்மள மாதிரியா அதானே 10 நாள் சத்தாரத்துக்கும் தியாருக்கு முன்னால ஆமா ஆடலாம்ல திருநடனம் ஆடணும் ஆமா கும்பகோணம் போட்டு கூத்தாடணும் இது பரம்பரை தொழில கரகாட்டத்துல இருந்து நமக்கு எல்லா ஆட்டமும் தெரியும் தெரியுமில்ல அதனால ஆமா நம்ம மக்களுக்கு நம்ம மவ லட்சுமிக்கு நம்ம குலத்தொழில சொல்லி கொடுப்போம் சொல்லி கொடுப்போமே நம்ம மவ மூத்தவன் திருக்கண்ட நட்டம் இருக்காமல்ல அவனுக்கு என்ன தொழிலு அதானே அவனுக்கு மிருதங்கம் தங்கச்சி ஆனதுக்கு தகுந்தாப்புல இவன் தாள மேளம் போடணும்ல ஆமா செதி தவறாமல் சுதிமதியோடு ஆமா சுதிமதி இல்லாத இசை அதானே இல்லாத பண்டம் ஆமா அதானே சுதியோட மதியோடு இருக்கணும் சுதியோடு மதியோடு அடிக்கணும் அதானே அதனால தன்னுடைய மகனான திருக்கண்ட நட்டவனுக்கு மேல வாத்தியம்
மிருதங்கம் தபேலா ஆமா மத்தளம் அதானே கோலக்கு கோலாக்கு ஹார்மோனியம் அதானே இப்படி இசை படிப்பெல்லாம் அவனுக்கு சொல்லி கொடுத்தார்கள். அதற்கு தகுந்தா போல் தாளத்தோடும் மேளத்தோடும் கெதி மாறாமல் அம்மா எசக்கி அம்மா அவளுக்கு திருநடனத்தை சொல்லிக் கொடுக்க அவன் அம்மா சிவகாமி அப்படி 16 வயது வர படியாத பாடங்கள் எல்லாம் படித்து வாரால் லட்சுமி தாசி. இந்த சீரான வேலை சிறப்பான பொழுதுல பாடம் பிரமையை பரிசீலிக்க வேண்டும் என்று அள்ளிப்பணம் கொடுத்த அன்பு பிராட்டிய சீமான் பூமான் கனகவான்கள் இன்று மத்தியான பொழுதுல பாடம் பிரமைக்கு பரிசீலித்த நல்ல உள்ளங்கள் நம்மளை போன்று வில்லிசை கலைஞர் தாளவாத்திய கலைஞர் அருமை அண்ணாச்சி உழவு ஆமா உழவு அவருடைய தங்க கரத்தா ஒரு இலைக்கு 1000 முன்பரும் அழகான சால்வை 50 ரூபாய் லட்சத்தையும் கொடுத்து பரிசீலித்துள்ளார். அன்னாரனுக்கு அடுத்து பாடம் பிரமையை பரிசீலித்த நல்ல உள்ளா ஐயா உண்டு. ஆமா அன்பு சீமா நம்மளை போன்று வில்லிஜை பாடகர் பி செல்வமாரி வில்லிசை கலைஞர் அன்னாருடைய அருந்தவ செல்வங்கள் எஸ் சுப்ராசு எஸ் நந்து பாப்பாங்குளம் இருப்பு எங்க பாப்பாங்குளம் இருந்தாவா இப்ப இருக்குது ராஜபாளையத்தில் இருக்காங்க. ராஜபாளையத்துல புதியசாமி கோயில் வந்து ரூபா கொடுத்தா எவருக்கா கொடுத்தா பொன்னாட போத்தி அண்ணாச்சி செல்வமாரி வில்லிசை கலைஞர் சுப்ராசு நந்து என்றும் கலைப்பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் வில்லிசை கலைஞர் செல்வமாரி அவர்களும் அன்பு பாராட்டியுள்ளார்கள். அன்னாருக்கு அடுத்து பாடம் பிரமையை பரிசீலித்த நல்ல உள்ளங்கள் நினைத்தால் தமிழ் மணக்கும் திருநெல்வேலி ஜில்லா திருநெல்வேலி மாநகரத்திலே வாழ்வாங்கு வாழக்கூடிய அதாவது என்ன அன்பும் பண்பும் ஆசாபாசம் கொண்ட அருமை அண்ணாச்சி நல்ல கண்ணு பாண்டியன் நம்ம காமாட்சியனுக்கு மைத்துனர் அதானே மச்சான் அவருடைய தங்கக்கரத்தினாலேயே அன்பு பாராட்டி உள்ளார்கள். அன்னார்களுக்கு அடுத்து அன்பு சீமான் அதாவது என்ன மாநிலத்தில் புகழ் படைத்த மண்டலத்தில் கீர்த்தி பெற்ற அதாவது அகிலத்தில் புகழ் படைத்த மருதமுத்தூரில் வாழ்வாங்கு வாழக்கூடிய என் குலாளர் சமுதாயத்தில் அவதரித்த செல்லமுடி சீமான்கள் ஐயா வல்லநாட்டை சேர்ந்த பேரை சொல்லுங்க. வல்லநாட்டை சேர்ந்த மாடசாமி தேர் பேர தலையாரி மானசாமி தேவர் பேர அதான அவ்வளவுதான். ஆமா அவரெல்லாம் அள்ளி பணத்தை கொடுத்து அன்பு பாராட்டி உள்ளார்கள். பாடமழமையை பரிசீலித்த நல்ல உள்ளங்கள் எங்க மருதமுத்தூர் குலாளர் சமுதாயத்தில் அவதரித்த செல்லமுடி சீமான்கள் அதாவது கணேசன் வேளார் அருமை அண்ணாச்சி கணேசன் வேளாருடைய அருந்தவ செல்வம் அதாவது என்ன அன்பு தம்பி ராமகிருஷ்ணன் அரிகரன் அதாவது என்ன அண்ணாச்சி கணேச வேளாருடைய அருந்தவ செல்வர் ராமகிருஷ்ணன் அவர்களும் இன்னமும் என் வில்லுப்பட்டியில இருந்து படிச்சுக்கிட்டு இருந்தா பாத்தியலா என்னுடைய சிசியை அதானே என் வில்லிசை பயின்ற என் அருமை தங்கச்சி எனக்கு அடுத்த கலை வாரிசு வரணுமில்ல என் தங்கச்சி அதானே நானும் அவளுக்கு வில்லு சொல்லி கொடுத்தேன் அதானே பம்பளி என் பெரியப்பா மானசாமி தேவருடைய மகா அக்கா மீனாட்சியத்தையும் வில்லு படிச்சு அவளுக்கு மானசீக குருவே எங்க அக்கா மீனாட்சி நானும் தான் அதானே 2 பேரும் சொல்லி கொடுத்து இப்ப முதலா அரங்கேற்றம் எல்லாம் போன வேலைக்கிழமை மருதமுத்தூர்ல சிறப்பா நடந்தது நம்ம எல்லாரும் போயிருந்தோம். முத ஒரு கொடையில ஏறி படிச்சது அடியம்பெட்டியில தான். அம்மா எசக்கியம்மா வாசல்ல முத உங்க மத்தியில என் தங்கச்சி முருகேஸ்வரி புதுமுகம் என்னுடைய புகழை போல அவளும் காலத்துல ஒரு புகழா வரணுமில்ல எமைய முதல் குமரி வரை வெற்றி கொடி நாட்டுவாள். எசக்கியம்மாளுடைய அனுக்கரம் அவளுக்கு எப்போது உண்டு. கண்டிப்பா உண்டு. அருமை தம்பி ராமகிருஷ்ணன் அவர்களும் முருகேஸ்வரி அவர்களும் பாடமழைக்கு பரிசீலித்துள்ளார்கள். அன்னார்களுக்கு அடுத்து அன்பிற்கியமான அரிகர சுதன்
ஐயா ஆமா புலாளர் சமுதாயத்தில் அவதரித்த ஐயா மாடசுவாமி வேளார் வேளார் அவர் நமது மேல ரொம்ப அன்பும் பண்பும் ஆசாபாசம் கொண்ட ஐயா ஆமா மாடசாமி வேளார் இப்ப கூட நமக்கு ஒரு குடம் கொடுத்திருக்காங்க ஏனாமா ஆமா கொடுத்துருக்காவில்ல ஆமா இப்ப போட்ட இப்ப அடிச்சுக்கிட்டு குடமா போட்ட குடம் தான் குடம் தான் ஐயா ஏற்கனவே இந்த வில்லுப்பாட்டு தொழிலுக்கு குடம் செய்வதற்கு ஆளு கம்மி ஆமா இப்ப உள்ளவங்களுக்கு யாருக்கும் அந்த குடம் போட தெரியாது அதனால அதானே ஐயா நாங்க இருக்கக்கூடிய காலத்துல எங்களுக்கு 2 குடம் 3 குடம் ஓட்ட எடுத்திருக்கோம் ஆமா அதானே இன்னைக்கு அம்மாளுக்கு மத்தியான கொடையில உருவம் வந்தது பத்தியலா ஆமா அந்த அம்மாளுடைய உருவச்செலவு செய்ததும் அந்த ஐயா தான் ஐயா மாடசாமி வேளார் தான் அதானே அதனால ஆமா நம்மளை அன்போடும் ஆதாரத்தோடும் ஆமா எச்சாதிச்ச நோட்டுகளையும் கொடுத்து அவர் ஈண்டெடுத்த அருந்தவ செல்வங்கள் பத்தியலா பொன்னாடதான் அதானே 9 கஞ்சி ஆமா பஞ்சகச்ச வேட்டிதான் சால்வதான் அதானே எச்சாதி லட்சம் நோட்டு ஒரு 300 லட்சத்தையும் கொடுத்து ஐயா மாடசாமி வேளாருடைய அருந்தவ செல்வங்களும் ஆமா நம்ம வில்லுப்பாட்டுக்கு ரொம்ப ரசிகர்கள் ஆமா இருக்கணும் இல்ல அதானே அதனால அன்னார்களுடைய தங்க கருத்தினால் பாடும் முறைமைக்கு பரிசீலித்துள்ளார்கள் பாடும் முறைமைக்கு பரிசீலித்த நல்ல உள்ளங்கள் எல்லாம் அமையா நெஞ்சாமி வளர வேண்டும் அருளாலை இங்க எந்த முகம் போனா அம்மா எசக்கி அம்மா அருளாரே தங்க முகமாகும் ஐயா சுடலையோட அருளாலே கையிலை போல வாழும் ஐயா பிரம்மஜத்தி பேச்சி அம்மா உங்களை புகழாக வாழ வைப்பார் எனக்கும் புகழாக வாழ வைப்பார் அந்த பலகை நல்ல நகரத்தில திருக்கண்ட நட்டு வேணும் அந்த செல்லமாவ லட்சுமியோ 16 வயதுக்குள்ள பலகரையும் படிந்தாளே 16 வயதுக்குள்ள ஆமா எல்லா கலைகளையும் படித்தார்கள் 4 வேதங்கள் 6 சாஸ்திரம் 18 புராணம் அமையா 32 தான தர்மங்கள் 64 கலைக்காணியம் கலைக்கானியோ 108 யாகும் 1008 அகமங்களை எல்லாம் படித்தார்கள் ஆமோ இந்த திருக்கண்ட நட்டு வேணும் ஆமோ அமையா செல்லம் அவருக்கு மிக ஆமோ அம்மன்னா 16 வயதுக்குள்ள படியாத பாடமெல்லாம் படித்தார லட்சுமியோ ஏ பாடமெல்லாம் படித்தார லட்சுமியோ படித்திருக்கும் நாளையில செல்லம் அவ லட்சுமி
தாசி இந்த லட்சுமி தாசி அழகுன அழகு பூத்து நிறைஞ்ச காலத்துல பேரழகுல இருக்கா. ஏப்பா என்ன அழகுல இருக்கா? உள்ளே அழகு கொட்டி கிடக்கு. அப்படிதானே இந்த லட்சுமியினுடைய அழகு ஆமா 16 அங்கலை 21 லட்சணம் பொருந்தியவன் சிவகாவலை பொருந்தியா இருக்கா? சாமுத்திரிகா லட்சணம் லட்சணமா இருக்கா? ஏன இடிச்சு வச்ச பச்சரிசி எப்படி இருக்கும்? இடிச்சு வச்ச பச்சரிசி வெள்ளையன்னு இருக்கும். வெள்ளையன்னு தான் இருக்கும். எலுமிச்சம்பழம் மஞ்சளா தானே இருக்கும். இடிச்சு வச்ச பச்சரிசி மாதிரியே வெள்ளை வெள்ளையன்னு இருக்கா. வண்டல்ல விழுந்த வள்ளிக்கிழங்கு எப்படி இருக்கும்? அந்த அழகுல இருக்கா என் தாய் லட்சுமி. அழகுன அழகு 16 அங்கலை 21 லட்சணம் பொருந்திய பெண்ணு. இவ அழகு அமைச்சத்தையும் கண்டா தெய்வதாச்சி சிவகாமி. ஏங்கப்பங்கப்ப நம்ம மகள இந்த அழகுல இருக்கா. அதானே நம்மள இருந்து 10 மடங்கு. அப்ப இவளை திருநடன ஆட சபையில வச்சோம்னா எவ்வளவு பொருத்தமா இருக்கும். பொருத்தமா வேற என்ன? அதானே ஒரு மனிதன் ஒரு தொழிலுக்கு போறாம்னா ஆளு பாதி ஆடப்பா. ஆமா இருக்கணும் இல்ல, ஆளும் தோரணம் இருக்கணும். ஆமா அழகும் அவ தொழிலும் தோரணம் இருக்கும். அதானே ஆமா அதானே ஆளக்க ஆள பாக்கிற அழகு வர. ஆமா அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. அப்படியா? நெஞ்சில குத்திராதியா. அதானே அதே போல அந்த லட்சுமி தாஜி அழகு நிறைந்த பெண்ணா இருக்கா கண்டா. ஆமையா தெய்வதாஜி சிவகாமி நினைக்கிறான். கொத்திக்கிறத விட்டுருங்க. நினைக்கிறாள் தெய்வதாஜி சிவகாமி என்ன நினைக்கா? என்ன வல்லநாடை சேர்ந்த அம்மா தேவாதி தேவர் தென்னாட்டி சிங்கம் சிங்கம் ஐயா வல்லநாட்டை சேர்ந்த மானசாமி தேவர். தேவர் அவருடைய பேர பேரன் பொக்கித்துற. அதானே சூப்பர் பேர் இல்ல. மானசாமி தேவருடைய பேர பேரன் பொக்கித்துற. ஆமா அவர்களும் லட்சாதி லட்சம் நோட்டு 50 லட்சம் கொடுத்து அன்பு பாராட்டி உள்ளார்கள். அன்னார்களுக்கு அடுத்து பாரமளமை பரிசீலித்த நல்ல உள்ள உள்ள ஐயா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்னா வருவாய்த்துறை. வருவாய் உள்ள இடம், நல்ல வருவாய் உள்ள இடம், நல்ல ஈவாரி. ஐயா வருவாய்த்துறையிலே பணியாற்றக்கூடிய அப்படி பேருங்க. வருவாய்த்துறையிலே பணியாற்றக்கூடிய அம்மா அன்பும் அன்பும் ஆசாபாசம் கொண்ட அருமை நெஞ்சம் கொண்ட நான் கொண்ட ஐயா அம்மா பிரம்மபிடத்திலே பிறந்த என் தாயான வேட்சியம்மாள் திருநாமத்தை கொண்ட நான் கொண்ட தேவாதி தேவர் செல்லமுடி சீமா சீமான் மறவர் குலத்திலே பிறந்த ஆமா ஆமா பேச்சு பாண்டியன். பேச்சு பாண்டியன் அன்பும் அன்பும் ஆசாபாசம் கொண்ட நான் கொண்ட சீமான் பூமான் கனகவான் அமையா பேச்சு பாண்டியன் தங்க கரத்தினாலேயே அள்ளிப்பணத்தை கொடுத்து நமக்கு அன்பு பாராட்டி உள்ளார்கள். சிவில் செப்பளையில ஆமா சிவில் செப்பளையில வருமானத்துறையில துறையில ஆறையாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இருக்கிறார். நம்ம நல்ல வருமானம் உள்ள. ஆமா நல்ல வருமானம் தான். அதானே அவருடைய தங்க கரத்தினாலையும் கருத்தினாலையும் அள்ளி பணத்தை கொடுத்து ஆமா நமக்கு அன்பு பாராட்டி உள்ளார்கள். அன்னார்களுக்கு அடுத்து ஆமா இந்த வெள்ளுக்காரன் என்ன பணத்தை கண்டா பணத்தையே வாழ்த்திக்கிட்டு இருக்காரு. கதையை என்னைக்கு முடிக்க போறாருன்னு நினைப்பாவோ. அதானே கதை கரெக்டா வரும். ஆரிய கூத்தாடினாலும் காரியத்திலும் கண்ணா இருக்கணும். இருக்கணும்ல. அப்படி அதனால 21 லட்சணம் சாமுத்திரிய லட்சணம் இருந்திய பெண்ணாக இருக்க அன்னைக்கு பாருங்க வையாசி மாசம் வையாசி மாசத்து அந்த ஜாட்சி புதேஸ்வரரான அம்மையப்பருக்கு திருவிழா நடக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. இவ இறைவன் தொண்டே சிவதொண்டு தானே சிவகதின்னு தானே இந்த சிவகாமி தாசி இருக்கா. அவளுக்கு வயசு 60 வயசுக்கு மேல ஆயிடுது. 60 வயசுக்கு மேல வயசுக்கு ஆட முடியுமானே? முடியாது. அம்மையப்பருடைய திருக்கோயிலுக்கு 10 நாள் சத்தாரம் நடக்கணும். அந்த 10 நாள் சத்தாரத்துக்கு இந்த தெய்வதாசி இந்த அம்மா தான் போய் ஆடணும். சிவகாமி தாசிக்கு பின்னால இந்த தாய் போய் ஆடணும். பாத்தியலா? அப்பதான் கூப்பிடுதா, ஏ மகள லட்சுமி வாட்டி ஏட்டி உனக்கு வயசு 18 வயசு ஆகிடுது. ஏட்டி என் கால வரைக்கும் பழகிற ஊர்ல ஆடாத ஆட்டம் கிடையாது. நான் வாங்காத பேரு கிடையாது. ஆமா நான் பட்டு கேட்டி போய் சபையில நின்று சதுராட்டம் போட்டோம்னு வைக்க சபை மக்கள் சாமியை கும்பிடுறாங்களே இல்லையே என்னத்தான் பார்ப்பாங்க? ஆட்டத்தை தான் பார்ப்பாங்க. ஆட்டத்துல நல்லினா மெல்லின உண்டு. உண்டு உண்டு உண்டு.
நாலடி சீரோட நான் தாளம் போடணும் ஆடுவேன். ஆடி இருக்கமோ என் காலம் வயசாகிடுது. வயசாகுதுமா. நீ நல்ல பருவ பெண்ணா இருக்க. இருக்க இருக்க பட்டம் தவறிட்ட நட்டம். நட்டம் தானே. என் வயசுக்கு நான் ஆட போறோம்னு காலடி கீழே விழுந்து விழுந்துருவோம் இல்ல. உட்கார்ந்தவனோட அடிச்சிருச்சுன்னா வீச்சு பேருவேனே. அதனால அம்மா என் காலத்து வரைக்கும் நான் எடுத்த பேரெல்லாம் போதும். போதுமா. லட்சுமி இனிமே உள்ள காலத்துல நீதான் போய் அம்மையப்பர் கோயில்ல போய் ஆடணும் பாடணும் பாடணும். ஆனந்த திருநடனம் போடணும். போடணும் போடணும். அம்மா சொல்லுதா என்ன சொல்லுதா? ஏன் அம்மா அம்மா இவ்வளவு காலம் நான் முன்னால ஆடி இருக்கேன் பாடி இருக்கேன். எனக்கு தொழிலையும் சொல்லி தந்திருக்கேன். தந்திருக்கிய இந்த புதுமுகத்தை கொண்டு போய் ஆட சொன்னா அந்த சபையில் ஆட சொன்னா அவ ஏக்குமா ஏத்துக்கணுமா? என்ன நான் சொல்லுதா தாய் சிவகாமியா லட்சுமி. அம்மா நீ அஞ்சாத பதறாத. பதறாதம்மா. 1000 பேர் சபைக்கு முன்னால உன் தொழில காட்டணும்னா மனசு ஒரு பக்குவமா இருக்கணும். ஒரு மனசா இருக்கணும். சிந்தனையை சிதற விடக்கூடாது. கூடாதும்மா. நம்ம தொழில் எதுல கண்ணா இருக்குமோ அந்த தொழில் கவனத்துல இருக்கும். தொழில் கவனத்துல இருக்கணும். பாத்துக்கோ. 1000 பேர் தலைய கண்டனா உனக்கு பதட்டம் வரும். அதான வந்துருவோம். திக்கி திக்கி படிச்சிடக்கூடாது. அம்மா 1000 பேர்கள் என்ன தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அதானே ஒருவனுக்கு தொழில் தெரியும் தெரியாதவங்க இருப்பார்கள். மனசுல யாருக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சு பாரு. பாடும்போ. ஆமா ஒம்பாட்டுக்கு சமையல் அள்ளி விடு. ஆமா அதானே. அதனால எல்லாரும் தெரிஞ்சு கண்டு வந்து படிக்கல. கிடையாது கிடையாது. ஆமா அவளே நம்ம படிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அதானே. அதனால 1000 பேர் சபையில அங்கம் மதராத அம்மா நடனத்தை செதற விடாமல் திருநடனம் ஆடி வரணும் செல்ல மகள. சிவகாமி தாஜி நல்ல அறிவி புகட்டுனா. ஆமையா அப்படி தாளமேளம் தவந்தவாட ஆடுன்னு தாய் சொல்லிட்டா. சொன்னால் மகனே நட்டுவா. ஏம்பா தங்கச்சி ஆடும்போது நீதான் பக்க துணையா இருக்கணும். பக்க துணையா இருந்து மத்தாளம் கொண்டு வரும்போ. ஆமா மத்தாளம் வாசிக்க நீதான் வாசிக்கணும். பாத்துக்கோ. தங்கச்சிக்கு தகுந்தாப்புல அம்மா ஏழதாளத்து பெடி தகுந்த பிள்ளை தாள வரிசை தவறாமல் தங்கச்சிய கண்ணுக்குள்ள வச்சு பாதுகாத்துக்கோ. காத்துக்கோப்பா அப்படின்னு சொல்ல ஊரு சபையோர்கள்லாம் அம்மா அம்மையப்பர் கோயில கொடி ஏறியாச்சு. ஏறியாச்சுல. கொடி ஏறின பட்டத்தோட ஊர் மக்களும் முதல் யார பார்க்க வராங்க தெரியுமா? என்ன ஐயரை பார்க்க வராங்க. ஐயர் தானே பார்க்கணும் இல்ல. அவரால 10 நாள் சத்தாரத்துக்கு மணி அடிக்கணும், பூஜை பண்ணணும், நைவேத்தியம் போடணும். அதானே அவ்வளவு காலமா இருந்தார் காசி வியாதியர். காசி வியாதியர் காலம் முடிஞ்சு ஊர்ல இருந்து வடக்க இருந்து ஒரு வியாதியர் கொண்டாந்தாங்க. அவர் தான் மணியார வேதியர். மணியார வேதியர். அந்த மணியார வேதியர்கிட்ட என்ன கொடுக்காங்க தெரியுமா? ஊர்ல என்ன பொறுப்பு கொடுக்காங்க? 6 லட்சம் உடம்பு பொருளை கொடுத்தாங்க. கொடுத்தார்கள். 6 லட்சம் உடம்பு பொருள். கோயில் உள்ள சொத்து சோகம் போற மணியார வேதியர் நீர் தான் பாத்துக்கணும். நீதான் பாத்துக்கணுமியா. விளையிற பூல ஒரு பூ உனக்கு. உமக்கு பாதி. ஆமா அதானே. ஓ மணியார வேதியரா என்ன கோயில் அபிஷேகத்துக்கு ஒரு பசுமாடு. ஆமா வச்சுக்கிறோம். அந்த பசுமாட்டுல கால நேரம் பால நேரத்துல அதானே கறக்கிற பால் 1 லிட்டர் பால் அம்மையப்பருக்கு அபிஷேகத்துக்கு வச்சுக்கணும். மிச்சத்தை நீர் வர ஊத்தி தயிர் நெய்யும் நீர் பால் சாப்பிடுறோம், மோர் சாப்பிடுறோம், தயிர் சாப்பிடுறோம் எடுத்துக்கிறோம். அதானே சூடத்தட்டுல விழுந்த முதல்ல உமக்கு தான். உமக்கு தம்பி அந்த துட்டு. ஆமா அதானே. பக்கத்துல வயக்காடும் கோயில் மேல இருக்கிற வயக்காட்டையும் நீ விவசாயம் பார்த்துக்கிறோம். ஆமா காணியாச்ச பொருள் எல்லாம் உமக்கு தான். உண்மை பொறுப்பு தம்பி. மணியார வேதியருக்கு ஆமா அந்த 6 லட்சம் உடைமை பொருளும் மண்ணு மன பொண்ணு பொருள் ஆடு மாடு. அதானே. சரி தொழில் போனோம். ஆமா அதனால ஆமா அப்படி பொன்பொருளையும் கொடுத்து அந்த மணியார வேதி பொறுப்புல இருக்காரு. ஆமா அந்த அம்மையப்பருக்கு 10 நாள் திருவிழா நடக்க போகுது. சிவகாமியை வந்து பாட்டாங்க. ஊர் தலைவர் அறுநூட்டு கரையாளர்கள் வந்து பாக்காங்க. தாய்ச்சி சிவகாமியா அம்மா உன் காலம் தத்துவத்துக்கு நீ ஆடிட்ட. ஆடி முடிச்சிட்ட. இனிமேல் உன்னால ஆட முடியாது. கிளவி ஆட்டத்தை யார் பாக்க? அதானே யார் பாப்பா இப்போ? அதானே கிளவி ஆட்ட பார்க்க மாட்டாங்க. நீ சிவகாமி கிளவி ஆயிட்ட. அதானே இனிமே உள்ள காலத்துக்கு உன் பெத்தம்மா என்ன லட்சுமி அவதான் திருநடனம் போடணும். அப்படின்னா 68 கரையாளர்கள் சொன்னபடியாக அந்த அம்மையப்பர் கோவிலில 10 நாளை சத்தார் அவையோடு நடக்குதையோ. முதலாவது திருநாளில சப்பரம் தூக்குவார். முதலாவது திருநாள்ல சப்பரத்தை தூக்குதார்கள். அப்படி சப்பரத்தை தூக்கும் போது அந்த செல்ல லட்சுமி தாஜி ஆமா தாய் தான முதல்ல அந்த தொழிலை சொல்லி காட்டியிருக்கா. ஆமா பெத்த தாய் சிவகாமி
சிவகாமி காலில் விழுந்து திருநீர் பூசினா குருவுக்கு குரு அவதானே, தாய்க்கு தாயும் அந்த சாமி தானே, அந்த லட்சுமி தாசியானவ அம்மாளிடத்தில் ஆசீர்வாதம் வாங்கினா. அம்மா அண்ணனும் தங்கச்சியுமாக அம்மா அன்னையப்பர் கோவிலில சன்னங்கிரி எண்ணெய் தேத்து தலைவாரி சடைகள் பின்னி மூக்குத்தியா முண்டாங்கி பிண்டாங்கி மாலைகளா கைக்கு காபமிட்டா தலைக்கு கொலுசமிட்டு லட்சுமியா கொலைக்கு நடந்து ஊஞ்சரம கைகழி லட்சுமியா அழிக்கு நடந்து அண்ணன் போன கைகழி அண்ணன் போன லட்சுமியா சக்கரத்து முன்னால லட்சுமியா வருவாளோ நட்டு வேணும் மேலம் போல நட்டு வேணும் மேலம் போல லட்சுமியும் நடனமான கும்பகோணம் தலையில் வைத்து ஆட்டம் போடுவாளோ லட்சுமியோ சபையோர்கள் முன்னால அவள் சதுராட்டம் போடுவாளோ. தாய் சதுராட்டம் லட்சுமியோ நடனமாடி நிற்கும் போய் 1000 பேர் சபைகள் எல்லாம் ஆட்டத்தை பார்க்குதையோ. கூடியிருந்த சபைகள் எல்லாம் ஓரமையில் ஆட்டங்களை கூட்டத்தாரும் பார்க்காத 1000 பேர் சபையில தாய் லட்சுமி ஆட்டம் போடுதா ஐயா. கும்பகோணம் தலையில வச்சு கூத்தாட்டம் நடத்துதா கோடம் தலையில் வைத்து கீர்த்தியோட ஆடுதாளை திருநடனம் குச்சிப்பிடி பரதநாட்டியம் எல்லாம் ஆடுதா ஐயா. ஆட்டத்தை 1000 சபையர்கள் பார்க்கார்கள். அப்ப என்ன ஆட்டம் போடுதா இந்த லட்சுமி? என்ன ஆட்டம் போடுவாவா? அதானே அவ அம்மாளுக்கு மேலெல்லாம் ஆடுதா. ஆட்டத்துல கெட்டிக்காரி வா. ஆமா சொல்லி கொடுக்க வேண்டாமே. அவ அம்மா சிவகாமி ஆடுன ஆட்டத்துல இருந்து இவ ஆடுத ஆட்டம் 10 மடங்கு கூடியிருக்கு. கிழவி சிவகாமி என்ன ஆட்டம் ஆடுனா? அவன் என்ன ஆட்டம் ஆடுனா? இவன் நல்லினமோ அபிநய சுருதியும் கைப்பிடித்து அதானே கால்வரிசை போன்ற கால்வரிசைக்கு இவருடைய ஆட்டத்துக்கு இந்த உலகத்துல யாரு ஈடு கிடையாது. பாக்கவங்க கண்ணெல்லாம் இவன் அழகுல மதி மயங்கி நிக்கார்கள். மூக்கில கை வச்சுக்கிட்டு அழகநல்லூர் ஊர் மக்கள் 60 விட்டு கரையாளர்கள் அக்கம் பக்கத்து கிராமத்து மக்கள் எவனா புதுமுகம் பாத்தியலா? அதானே புதுமுகத்தை பார்க்க கூட்டம் வருமில்ல? கண்டிப்பா வருமில்ல. சிவகாமி ஆடி இருக்கா. இப்ப என்னமோ மகன் லட்சுமி ஆடுதாலாம், ஆட விட்டுருக்காளாம், ஆடிக்கிட்டு நிக்கலாம். புதுசா இருக்கு, புதுசு நிகழ்ச்சியா இருக்கு, வாங்கலாம் போய் பாப்போம் அப்படின்னு 8 நாளைக்கு முன்னாலே வில்லு வண்டி கட்டிட்டு வந்துட்டாங்க. ஆமா சோறு ஒட்டணும் கட்டி அதானே. தங்களுக்கு ஜாமம், பொங்கலுக்கு அரிசி, அதானே தவறப்பள்ளி கருப்பு கட்டி எல்லாம் கொண்டாந்துட்டாங்க. 8 நாள் அங்க இருக்காங்க வெயிட் பண்ணி. ஆமா அப்படி இருக்கும்போது ஆட்டத்தை கண்டு எல்லாரும் கூட்டம்னா கூட்டம், கொல்ல கூட்டம் எல்லாம். ஆமா இந்த லட்சுமி ஆட்டத்தை பார்க்கத்தான் சுத்தி நிக்காங்க. ஒழிஞ்சி லட்சுமி ஆட்டத்தை பார்க்க நின்னார்கள். சப்பர வீதி உலா வருது, தெரு தெருவா சுத்திக்கிட்டு
வருது வருது. ஒரு ஆளு கூட தேங்காய் உடைக்கல இல்லையே சப்பரத்துக்கிட்ட நின்னு. ஆமா ஐயர் மட்டும் சிவனேன்னு தீவத்தட்டை வச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் பாட்டு சப்பரத்துக்கு ஏறி இருக்காரு. அதானே ஒரு நாடி ஒரு சூளத்தை பொறுத்தியா அப்படின்னு சில்லறைய போடுறாங்களா? அதுவும் போடல. கூட்டம் போட இவன் ஆட்டத்தை பக்கத்துல நிக்காங்க. ஆட்டத்தை பார்க்க வந்து நிக்காங்க. அங்க பூஜை நடத்தவும் இல்ல. இல்ல அந்த அம்மையப்பருக்கு தீவாரணம் நடத்தவும் இல்ல. கிடையாது. எதுவுமே நடக்கல. அப்படிக்கு அப்படி சப்பரம் போற நின்றுடுது. அவர் வாட்டு நின்று வச்சு அவர் வாட்டு இருக்காரு. அப்பதான் பார்த்தாரு இந்த மணியார வியாதி என்ன செய்தார். இவ்வளவு காலம் நம்ம தேருக்கு முன்னால சேரை இழுத்துட்டு போறதுக்கும் சப்பரத்துக்கும் ஆள் இருக்கும். ஆமா இருக்கவன் நம்ம சீர்வாத கூட்டம் இருக்கும்ல சப்பரம் சமக்க. அதானே ஜமப்பா இருப்பாங்கல்ல. ஒத்தநாதியில நம்ம சப்பரம் மட்டும் தனியா நிக்க அவங்க கீழே இறக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. அப்படின்னு பாக்காரு. கூட்டமான கூட்டம் தெக்க பாக்கையில கொல்ல கூட்டம் நிக்க என்ன அப்படி என்னத்த காணாத கண்டிட்டோம் அங்க போய் நிக்காங்க. அதானே அப்படின்னு மணியார வேதியர் சப்பரத்துல இருந்து இறங்கினாரு. கூட்டத்தை விளக்கினார் மணியார வேதியர். விளக்கினார். மணியார வேதியர் வந்தாரு. இந்த செல்லமவ தெய்வதாட்சி லட்சுமி ஆண்டத்தை கண்ணால கண்டுட்டார். பாத்துக்கிட்டாரு. மணியார வேதியர் நினைக்கார். என்ன நினைக்காரு? ஏ அப்பா அதானே இவ சிவகாமி தாஜி மகளா? இவதானோ? நம்ம இவ்வளவு காலம் கண்ணாலே பார்க்கல. முகத்தே பார்த்தது இல்லையே. நம்ம தெய்வதாஜி சிவகாமி அழகுல பெத்தமோ என்ன அழகுல இருக்கா? என்ன அழகுல அப்படின்னு மணியார வேதியர் மங்கை மேலே மயக்கமாகிட்டார். ஆமா சொல்லிருக்காங்கல்ல. என்ன காலனார் விடும் தூதரை நம்பலாம். ஆமா கல்லர் வேடர் மறவரை நம்பலாம். கொள்ளு வேண்ட புலிய நம்பலாம். போல மத யானையை நம்பலாம். சேலை கட்டிய மாதிரி நம்பினால் தெருவில் நின்று தேங்கி தரிப்பானாம். அப்படிதான் தவிச்சுக்கிட்டு அலைதான். அதானே சேலை கட்டிய மாதிரின்னா பொண்டாட்டிய சொல்லல. கிடையாது. ஆசிரியரை நம்பினா தெருவு நினைவு ஆயிடுவானாம். ஆமா ஆமாம்ல. அதானே இந்த மணியார வேதியர் அந்த தெய்வதாசி மேல மதிமயக்கம் ஆயிட்டாரு. இவ கண்டார். மணியார வேதியர் பார்த்தாருல. ஏன் மனுஷன் போய் சப்பரத்துல போய் இருந்தாரா? இல்லையே. வர பூசையாவது முடிச்சாரா? முடிக்கலையே. சப்பரத்தை நிலைக்கி விட்டுட்டு படி களைஞ்சிட்டு வரலாம் இல்ல? அவனும் இல்ல. ஏன் அவரு தேங்காவை தட்டும் போது சூடத்தை காட்டுதாரு. சூடத்தை காட்ட சொன்னா தேங்காவை உடைக்காரு. மதி மயங்கிட்டாரு. அதானே இந்த லட்சுமி அழகுல மதி மயங்கிட்டாரு. அதனால இந்த மணியார வேதிய 6 மணி ஆச்சு. அத்தசாம பூஜை 8 மணிக்கு முடிஞ்சது. சிறப்பு விழா முடிஞ்சது. அப்ப மணியார வேதியர் மனதில் நினைக்காரு. நம்ம இன்னைக்கு ஒரு பொழுது தெய்வதாசி வீட்டுக்கு போகணும். யார் வீட்டுக்கு போகணும்? தெய்வதாசி வீட்டுக்கு போகணும் ஆசைப்பட்டாரு. தாசி வீட்டுக்கு போகலாமா? போகக்கூடாது. நல்லவன் பெரியவன் தாஜி வீட்டுக்கு போனா இருக்கிற தண்டிக்கு வாங்கம்மா. ஆமா இல்லாத அன்னைக்கு தூர பத்திடுவா. அதானே அவருக்கு எதுக்கு தாசின்னு பேர் தெரியுமா? பணம் இருக்கையில குடிக்கையில தாங்கம்பா. பணம் காலியாடுனா சீ போம்பா. நீ வீட்டை விட்டு வெளியே போம்பா. அதான் தாசி. அதானே ஆமா. பணம் இருந்தா தாம்பா. பணம் இல்லைன்னா சீ போம்பா. சீ போ வெளியே. அதான் தாசி. அதானே அந்த தாசி மேல் மணிவார வேதிய தனிமறையன் பாப்பன் தாசி மேல மயக்கத்தில இந்த லட்சுமியால பார்க்கணும் என்று இருட்டி ஒரு நேரத்தில தாசி வீடு போகணும் அந்த தனிமறையும் பாப்பானோ பரத்த மேல மோகம் கொண்டு பரத்த மேல மோகம் கொண்டு பாப்பானும் கிளம்புதாரே கிளம்பிட்டாரு. எப்படி கிளம்புதாரு? என்ன கறக்க போனாலும் சிறக்க போகணுமா? சொல்லிருக்காங்கல்ல. கறக்க போனாலும் அதானே ஆள் பாதி ஆள பாதி இல்லையா? ஆமா. தாசியில முதல்ல லட்சுமி எல்லாம் பார்க்க போறாரு. 10 விரலுக்கு மோதிரம் போட்டாரு. கையில வைர மோதிரம் போட்டாரு. பவள மோதிரம் மாட்டினாரு. பச்சைக்கல் மோதிரம் மாட்டினாரு. தங்க பூணுல தோல்ல போட்டாரு. மைனர் செயின் கழுத்துல போட்டாரு. காப்பு போட்டாரு. தனியா ஒரு கை செயின் மாட்டினாரு.
அதானே காது ரெண்டுக்கு நாராங்கி கடுக்கும். கடுக்கத்தை பூட்டினாரு. ஆமா ஆமா நல்லா பட்டு நேரில கட்டினாரு. கட்டினாரு. தாசி வீடு வாராரே அணிமறையும் பாப்பானோ சாகாதி ஜாமம் போலை தாசியோட வீட்டு முன்ன அழகலோட தட்டுதாரே. தாசி வீட்டுக்கு போற நேரம் என்ன நேரம்? என்ன மணி என்ன இருக்கும்? 12 மணி. கள்ளக்கோழி பிடிக்க போறாரு. இப்ப 12 மணிக்கலாம். வேதியருடைய மானக்காடு வந்துடக்கூடாது பாத்தியலா? அடுத்தவ மாத்தி என்னப்பா உனக்கு சாமத்துல தாசி வீடு என்னப்பா சொல்லி அப்படின்னு ஐயரை பார்த்து கேட்டோம்னா 4 பேரு கையெடுக்கவங்க நம்மள மதிக்க மாட்டாங்க. மாட்டாங்கல்ல. ஆமா நம்ம கையால திருவண்ணீர் வாங்க மாட்டாங்கல்ல. வாங்க மாட்டாங்கல்ல. இன்னும் உள்ள ஊரடங்க உத்த சாமத்துல தாசி வீட்டுக்கு வாராரு. வாராரு. அவன் யாருக்கும் தெரிஞ்சு வந்தா அது எப்படி வருவாரு? தெரிஞ்சு வர முடியாதுல்ல. அதானே செய்யற தவறு தெரியாம செய்யணும். செய்யணும் இல்ல. ஆமா அதானே தப்பு செஞ்சாலும் தடையும் இல்லாம செய்யணும். ஆமா அதெல்லாம் செய்யக்கூடாது. இந்த வியாதியரு சாமத்துல வாராரு அடகலவை தட்டுனாரு. அந்த லட்சுமியுடைய அம்மா சிவகாமி தாசி கதவை திறக்கா. திறந்தா ஓய் ஓய் சுவாமி வாங்க. சாமி வாரும் உள்ள வாரும். என்ன இந்த நேரத்துல வந்திருக்கியாரு? எல்லாம் ஏட்டி அம்மா ஏ கிளவி சிவகாமி நேத்து ஒரு புள்ள இந்த சப்பரத்துக்கு முன்ன ஆணுத அந்த புள்ள யாரு? உம்ம மோதானோ? அதானே கூட்டத்துல சொன்னாங்க சிவகாமி மவான்னு. மவாதானோ? நீ வெத்த மவாதானோ? சரி இப்ப என் மவளை எதுக்கு தேடின்னு சிவகாமி கேக்கா. இல்லம்மா உன் மவளை பார்த்து ஒரு சன்மானம் எவனா நல்லா ஆட்ட ஆடிட்ட தொழில் தெரிஞ்ச பிள்ளை. ஆமா விவரம் உள்ள பிள்ளை. என்னால ஒரு சன்மானத்தை கொடுத்துட்டு போவோமே அப்படின்னு வந்தேன் அப்படின்னு சொன்னார்ல. வியாதியர் சொன்ன உடனே தாஜி கிழவிக்கு சந்தோஷம் வந்துடுது. வந்துடும் இல்ல வாச்சால வாச்சிருக்கு ஏழுகடாரம் தெரியும்ல வாச்சிருக்கு. நல்ல ஆள்ல வாச்சிருக்காரு. இந்த ஐயரை விடக்கூடாது விடக்கூடாது. நம்ம உள்ளது ஒரியது அத்தனையும் புடுங்கிட்டு தெருவு தினமே வைக்கணும். தெருவு தினமே அதை விட்டுருணுங்க. வாங்க வியாதியர் வாங்க வீட்டுக்குள்ள வாங்க. உள்ள வாங்க வாங்க சாமி. உபரச்சாரம் பண்ணுனா பால் பழம் பஞ்சாமிரதம் எல்லாம் கொடுத்தா ஐயா வியாதியர எல்லாருக்கும் பாருங்க ஒரு அறை. அந்த அறைக்குள்ளவே அம்மாவா இருக்க போய் பாருங்க. அங்கதான் தனியா இருக்கா அப்படின்னு கிளவி சிவகாமி சொன்ன உடனே அம்மா இவர் விறுவிறுன்னு வந்தாரு. அழகர திறந்தாரு. லட்சுமிய கண்டுகிட்டாரு. பாத்துக்கிட்டாரு. அம்மா ஏன் அம்மா நீ ஆடுன ஆட்ட இன்னும் என் கண்ணை விட்டே போக மாட்டேக்கு எனக்கு. ஏன் பூஜை தட்டை எடுக்கிறியும் ஓயாவும் தான் வருது. மணி ஆட்டையிலும் ஓயாவும் தான். அதானே அதனால ஓயாவும் என்ன விட்டு போக மாட்டேங்க. லட்சுமி அம்மா இருந்தாலும் உன்னோடதான் இறந்தாலும் உன்னோடதான் வாழ்ந்தாலும் உன்னோட மாண்டாலும் நான் உன்னோட போ அப்படின்னு அந்த லட்சுமி மேல மோகம் கொண்டோர் தனிமறையோன் வேதியர் பாப்பான். ஆசை கொண்ட உடனே அவளும் பார்த்தா என்ன நல்ல ஆளுலயும் அழகா இருக்காரு ஐயரு. அம்மா நல்ல செக்க ஏற்கனவே பச்சை தண்ணி குளியல் பச்சரிசி சாப்பாடு. அந்த உடல் எவ்வளவு இருக்கு நல்லா அப்படி தளதளன்னு மினுங்குதா. ஐயரை கண்டு ஆமா அந்த லட்சுமியா ஆசைப்பட்டுக்கிட்டா மயங்கிட்டா. இன்னைக்கு வந்தது மாதிரி இங்க எப்போதும் வந்து போய் இருங்க. ஆமா அதானே லட்சுமி சொல்லுதா ஐயர்கிட்ட சொல்லி விடுதா. உங்க வீடு. ஆமா உங்க மாமியா வீடு மாதிரி வச்சுக்கோங்க. உங்க மாமியா வீடு. இந்த சீரான வேலை சிறப்பான பொழுதுல